ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா கலாட்டா சேனல். அதாவது ஊர்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ ரியல் எஸ்டேட் பத்தி பேசிட்டு இருக்காங்க, இன்னொன்று வந்து ஷேர்ஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு டிஃப்ரெண்டா பாண்ட்ஸை பத்தி பேசலாமா? இன்னைக்கு டாபிக் வந்து பாண்ட்ஸ். நாங்க அந்த 5 பாசிவ் இன்கம் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அதுல வந்து ஒன் ஆஃப் த பாசிவ் இன்கம் வந்து பாண்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பத்தி நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க. நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்றது எப்படி அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. ஸோ அதுக்காக ஒரு டீடைல் வீடியோ போடலாம் அப்படின்னு தான் நாங்க வந்திருக்கோம். பாண்ட்ஸை வச்சு எப்படி ஒரு மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்றது அப்படிங்கிற ஐடியாஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்தும் நாங்கள் ஐடியாஸ் வந்து எடுத்துக்க தான் போகிறோம். அண்ட் இதெல்லாம் வந்து சும்மா நாங்கள் எதையோ பார்த்து படிச்சுலாம் தெரிஞ்சுக்கிட்டதில்ல, நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் அவுட் ஆஃப் அவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்த விஷயங்கள் தான். ஓவர் டு மை ஹஸ்பண்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரெடிக்டபிளாக ஒரு இன்கம் வரணும் எவ்ரி மந்த், கரெக்டுங்களா? அதுக்கு வீடும் வேண்டாம், டெனன்ட்ஸ் யாரும் இருக்க வேண்டாம், நமக்கு வீடு இருக்க வேண்டாம். பட் இருந்தாலும் எவ்ரி மந்த் ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு இன்கம் வருது அப்படின்னா ஷேர் மார்க்கெட் ஸ்ட்ரெஸ் வேண்டாம். ஸோ ஷேர் மார்க்கெட்லையும் போடலாம். ஸோ எல்லாரும் பேசுறாங்க அதை பற்றி. அது போட்டோம்னா எப்போ என்ன ஆகும், திடீர்னு இப்போ இந்த மந்த் வருமா, நம்மளால எடுக்க முடியாதுல்ல. ஒரு ஷேர்ஸ் வாங்கியிருப்போம், அந்த ஷேர்ஸ் கம்மியாகிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நமக்கு ஒரு எவ்ரி மந்த் ஒரு ஸ்டார்டிங் எப்படி நம்ம சேலரி வாங்குறோமோ அந்த மாதிரி ஒரு எவ்ரி மந்த் ஸ்டார்டிங் ஒரு எண்ட் ஆஃப் த மந்த்ல வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் எவ்ரி மந்த் வந்துட்டே இருக்கும். அப்படின்னு இருந்ததுன்னா எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். நமக்கு ஒரு சேலரி மாதிரி இன்னொருத்தர் யாரோ நமக்கு ஒர்க் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ஆள் எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம், அவங்க நமக்கு ஒர்க் பண்ணி நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு சம்திங் லைக் தட், அந்த மாதிரி நம்ம நினைச்சிக்கலாம். ஸோ அதை பத்தி தான் இப்போ நம்ம பேச போறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு மணி வேணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் ஒரு பேங்க்குக்கு போவோம் கடன் வாங்குறதுக்கு. ஓகேங்களா? நான் ஏதோ ஒரு பர்சனல் லோன் இருக்குது. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு கம்பெனி, ஒரு கார்பரேட் கம்பெனிஸ்க்கு பணம் வேணும்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க பேங்க்குக்கு போக மாட்டாங்க. அவங்க அதுக்கு பதிலாக இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், பாண்ட். ஸோ நம்ம என்ன பண்றாங்க, பேசிக்கலி நம்ம கடன் கொடுக்குறோம். ஓகேங்களா? என்கிட்ட அமௌண்ட் இருக்கு, கம்பெனிக்கு பணம் வேணும். ஸோ என்கிட்ட பணம் இருக்கு, அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. ஸோ நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து கடன் கொடுக்குறோம். ஸோ நம்ம பாண்டை வாங்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அவங்க இன்டர்னா என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் பண்றது வந்து ஒரு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் ஈல்டுன்னு சொல்லுவோம், அதுதான் அந்த பெர்சன்டேஜ். அதுக்கப்புறமா ஒரு டென் இயர் கொடுப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனி வந்து கடன் வாங்குதுன்னா ஃபார் எவர் வாங்க மாட்டாங்க, ஒரு 3 இயர்ஸ் வேணும், ஒரு 5 இயர்ஸ்க்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. நம்ம ஒரு 3 இயர்ஸோ 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் அந்த பீரியட் 10 இயர்க்கு ஏற்ற மாதிரி நம்மளும் கடன் கொடுக்குறோம். அந்த கொடுத்த அந்த கடன் அந்த பீரியட் ஃபுல்லா எவ்ரி மந்த்தோ ஆர் குவார்டர்லி, ஜென்ரலி மந்த்லி கொடுப்பாங்க. மந்த்லி ஒரு ரிட்டர்ன் கொடுப்பாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து ஒரு பாசிவ் இன்கமா வரும். ஸோ இப்போ லெட்ஸ் அஸ்யூம் நம்ம வந்து ஒரு 5 lakhs இருக்கு, இல்லை ஒரு 10 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 lakhs வந்து ஒரே கம்பெனில போடாம, ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்க் டைவர்சிஃபை பண்றோம், ஒரு 4 கம்பெனில அந்த மாதிரி போடலாம். இல்லை கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் இருக்கு. கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல ஒரு இது என்னன்னா சேஃப்டி, பட் ஆனால் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக வரும், ஒரு 8% அந்த மாதிரி தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஒரு 7% கொடுக்கணும், அது ஒரு 8% கொடுக்கும். ஸோ நம்ம ஒரு பாண்டை இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வாங்கணும். ஒரு 3-4 பாண்ட்ஸ்ல போடலாம். அந்த மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனில போடலாம், இல்லை ஒரு கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல போடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு 8%, ஒரு 10% அப்படி போட்டு ஒரு ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 9-10% கூட நம்ம ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் எங்கிட்ட ஒரு 10 lakhs இருக்கு அப்படின்னா, ஒரே பாண்டா வாங்காம, ஒரே கம்பெனில வாங்காம ஒரு 4 இடத்துல பிரிச்சு போடும். 2.5 lakhs, 2.5 lakhs, ஒரு 3 lakhs, 2 lakhs அப்படி போட்டோம்னா 10 lakhsக்கு ஆன் அன் ஆவரேஜ் we can expect around 8,500 or 9,000 per month. ஸோ இதுவே வந்து ஒரு ரியல் எஸ்டேட் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பேசணும் இன்னொரு வீடியோவில், ஒரு ஃபிளாட் வாங்குறோம், அதை வாங்கி ஏன் ரெண்ட் விடக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல. செகண்ட் ஃபிளாட்டாக வாங்கி நீங்கள் ஃபிளாட் வாங்கி ரெண்ட் விடாதீங்கன்னா, இப்போ ஒரு ஃபிளாட் வாங்கி நம்ம ரெண்ட் விடணும்னா ஒரு 1 crore ஃபிளாட் நம்ம ஏற்கனவே பேசணும், அது ஒரு ஈல்டு வந்து ஒரு 2-3% தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதுக்கு நிறைய செலவு பண்ணுவோம், மெயின்டெனன்ஸோ ஒரு கார்பஸ் ஃபண்டு, அப்புறமா அதோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் பே பண்ணணும். இது எல்லாம் பே பண்ணோம்னா அந்த 2.5-3% கூட ஈல்டு வராது. ஸோ நமக்கு ஒரு 1 crore ஃபிளாட்டுக்கு 25,000 தான் ரெண்ட் வரும். ஆனால் இமேஜின் ஒரு பாண்ட்ல போட்டோம்னா, இது வந்து அதுக்கு நான் வீடே வாங்க வேணாம்னு சொல்லல, வீடுலாம் கண்டிப்பா வேணும். ஸோ இது வந்து அது ரெண்டுக்காக விடுறதுக்காக செகண்ட் இன்கமா வாங்காதீங்க. அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறது, அதுவும் அவ்வளோ காஸ்ட்லியா கொடுத்து வாங்குறது உங்களுக்கு வந்து பெருசா ரிட்டர்ன் இருக்காது. ஆமா, அது வந்து 2-3% தான் வரும். சரி, நான் வந்து சேவிங் அக்கௌண்ட்லேயே வச்சுக்க போறேன் அப்படின்னீங்கன்னா, சேவிங் அக்கௌண்ட்ல இன்னைக்கு வச்சீங்கன்னா 3% தான் கிடைக்கும், 3 or max 3-4% அந்த மாதிரி தான். சரி, நான் எஃப்டியில் போட போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 7% தான். ஸோ பாண்ட் வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ், உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஹையர் ஈல்டு கொடுக்க, ஒரு 9%, 10%, அது கூட கார்பரேட் பாண்ட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் 10%, 11%, 12% கூட கொடுக்கும். ஸோ நீங்க வந்து ஸ்ப்ரெட் அக்ராஸ் பண்ணி ஒரு 4-5 பாண்டில் போட்டு வேற டென்யூர்ல கூட போடணும், எல்லாம் ஒரே டென்யூர்ல போடாம, ஸோ தட் உங்களுக்கு அது மெச்சூர் ஆனாலும் உங்களோட பிரின்சிபலும் திருப்பி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன் ஷேர்ஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க, பாண்ட் ஸ்ட்ரெஸ்? ஷேர்ஸ்ல வந்து ஒரு கம்பெனில தான் இன்வெஸ்ட் பண்றோம். பட் ஆனால் அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ரொம்ப வெலடைல் இருக்கும். ஸோ திடீர்னு வேற ட்ரம்ப் ஏதாவது பண்ணானா இங்க வந்து ஷேர் மார்க்கெட் இறங்குது. ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருக்கு அதுல. ஸோ அதெல்லாம் வந்து லாங் டேர்ம் நல்லது. ஒரு 10 years நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா
இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை அதுல. பட் ஆனால் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் இன்கம். இப்போ நான் ஷேர்ஸ் வாங்கினா ஷேர்ஸ் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம், அந்த மணி க்ரோ ஆகிறத பார்த்துட்டே தான் இருக்கணும். ஆனால் எனக்கு வந்து எவ்ரி மந்த் ஒரு இன்கம் வரணும் அப்படின்னா பாண்ட்ஸ் இஸ் ஒரு குட் ஆல்டர்னேட்டிவ். இது நம்ம எல்லாரும் வந்து வச்சுக்கணும். இது எல்லாரும் என்ன யோசிப்பாங்கன்னா ஒரு 60 years ஆகணும், நான் வந்து ரிட்டையர் ஆக போறேன், ரிட்டையர் ஆனவன தான் வைக்கணும் அப்படிலாம் வச்சுக்கணும் அப்படிலாம் இல்லை. ரிட்டையர் ஆனவன பணம் வரும், நமக்கு ஆக்டிவ் இன்கம் இருக்காது, அதனால வரணும்னு சொல்லிட்டு என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஈவன் 15-20% வந்து ஈவன் இஃப் யூர் 30s கூட வாங்கலாம், தப்பு இல்லை 20s 30s. பட் அந்த பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணும் ஒன்ஸ் யூ கெட் ஓல்டர். கொஞ்சம் அந்த ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி அப்படி போகும்போது ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு 50 years வந்து ஆர் நம்ம ரிட்டையர் ஆகிற என்ன டைம்ல வந்து நமக்கு ரெகுலர் இன்கம் தான் இம்பார்ட்டன்ட். எவ்ரி மந்த் வந்து கேஷ் ஃப்ளோ வேணும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். ஒர்க் பண்ணலன்னா இப்போ ஒர்க் பண்ற வரைக்கும் நமக்கு சேலரி வரும், சேலரி வரலன்னா என்ன பண்றது, நமக்கு வந்து ரெகுலரா ஒரு இன்கம் வரும். நம்மளுக்குலாம் பென்ஷனும் கிடையாது, நமக்கு பென்ஷனும் கிடையாது. கரெக்ட். ஸோ நமக்கு முன்ன நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன் மாதிரி பென்ஷன் இல்லை. ஸோ நம்மளாதான் அந்த பென்ஷன்ற ஒரு இதை கிரியேட் பண்ணணும். அதுக்கு நமக்கு ஒரு கார்பஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா எவ்ரி மந்த் வந்து ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு இன்கம் வரணும். நீங்க டிசைட் பண்ணணும் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட சஜஷன் ஸ்லோலி வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க பாண்டோட பெர்சன்டேஜை. நீங்க ஈக்விட்டியில வச்சிருந்தா கூட சில ஒரு 55-60 வந்ததுன்னா அதுல இருந்து கொஞ்சம் ஸ்லோவா இதுல மூவ் பண்ணீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ப்ரெடிக்டபிளா எவ்ரி மந்த் வந்து ஒரு ரிட்டர்ன் வரும். சில 30 lakhs அப்படி இருந்ததுன்னா ஒரு 25,000 27,000 அந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், ஒரு 9-10% ரிட்டர்ன் வர மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி யூ. ஆனா அந்த பணம் பாண்ட்ஸ்ல போட்ட பணம் க்ரோ ஆகுமா? போட்ட பணம் க்ரோ ஆகும். ஸோ அதுதான் இதோட டிஃபரன்ஸ். இப்போ எஃப்டி மாதிரி தான் இது. இப்போ எஃப்டியில் போட்டிங்கன்னா என்ன ஆகும், போட்டோமோ ஒரு 5 lakhs போட்டோம்னா மெச்சூர் ஆகும்போது 5 lakhs தான் கொடுப்போம். ஸோ இதுலயும் பாண்ட்ஸ்லயும் சில ரிஸ்க்லாம் இருக்கு. இப்போ நம்ம அதை பத்தி நெக்ஸ்ட் பேசுவோம். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளான எவ்ரி மந்த் கொடுக்கக்கூடிய ஒரு இன்கம், ஒரு பாசிவ் இன்கம். நம்ம எதுவுமே வேலை பண்ண வேணாம், நம்ம மணி வந்து நமக்கு வேலை பண்ணி பணம் கொடுத்துட்டு இருக்கோம் எவ்ரி மந்த். ஓகே. ஸோ பாண்ட்ஸ்ல போற பணம் வந்து க்ரோ ஆகாது. அது அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் வாலடைல் இருக்கும். அதுவும் பாண்ட்ஸ்லயும் சப்போஸ் அந்த கம்பெனியை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, ஏதோ ஆயிடுச்சுன்னா அது டிஃபால்ட்டும் பண்ண சான்ஸ் இருக்கு. நம்மளே வச்சுக்கோங்களேன், நம்ம யாருக்கா கடன் கொடுக்குறோம், நம்ம ஃப்ரெண்டு கடன் கொடுக்குறோம், எல்லா ஃப்ரெண்டும் திருப்பி கொடுப்பாங்கன்னு இல்லைல்ல, சில பேர் ஏமாத்திடுவாங்க, தராம போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுலயும் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு, டிஃபால்ட் பண்றதுக்கு இருக்கு. பட் ஆனால் இதுலயும் வந்து கொஞ்சம் செக்யூர் பாண்ட், நான் செக்யூர் பாண்ட்ஸ் நிறைய இருக்கு. நம்ம இது பேசணும்னா நிறைய போயிட்டே இருக்கும். பட் ஆனால் நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு என்ன பாண்ட்ஸ்ல போடலாம், ஏன்னா இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் 10-12 years போட்டுட்டு இருந்திருக்கேன். ஸோ எனக்கு இது வரைக்கும் டிஃபால்ட்லாம் ஆனதில்லை. ஸோ கொஞ்சம் பார்த்து நல்ல கம்பெனியா பார்த்து செலக்ட் பண்ணி போடணும். ஸோ யாராவது நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட போயிடாதீங்க. தட்ஸ் ரெட் ஃபிளாக். ஓகே. யாராவது எனக்கு 2% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன், அதாவது எனக்கு 24% இயர்லி ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஹை ரிஸ்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இனி லைக் 12%, 9-12% இஸ் ஓகே அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நம்ம நல்ல கம்பெனிக்கு தான் லோன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரிய வரும்? ஓகே. ஸோ அதுக்கு வந்து நான் தான் சொல்றேன், ஒரு ஏஜென்சி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த பாண்டை ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? AAA, AA அந்த மாதிரிலாம் ரேட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு அந்த கம்பெனி எவ்வளோ இயர்ஸாக இருக்கு, அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் கொஞ்சம் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு தான் போடணும். ஆனால் இதுவே நீங்கள் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல போட்டால் பிரச்சனை இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் பேக்ட். ஸோ கவர்மெண்ட் டிஃபால்ட் பண்ணாதுல. ஸோ ஆனால் அதுல ஒரே ஒரு ப்ராப்ளம், ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக வரும். 8% இருக்கும், 7.5, ஆல்மோஸ்ட் FD மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன்ஸ் வேணும், கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு சொன்னா கார்பரேட் பாண்ட்ஸ் தான் பெட்டர். ஸோ அதுதான் வந்து ஒரு 11-12% அந்த மாதிரி கொடுக்கும். ஸோ மிக்சடா வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் பாண்ட்ஸும் வச்சுக்கோங்க, கார்பரேட் பாண்ட்ஸும் வச்சுக்கோங்க. நம்ம டார்கெட் என்னவா இருக்கணும்னா, இன்ஃபிளேஷன் இன்னைக்கு 6-7% இருக்குன்னா நம்ம அதை விட ஹையரா ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணும். சம்திங் லைக் 10% or 12%. ஒரு 7% அதுல இருந்து ஒரு 4-5% இருந்தால் தான் நம்ம ரியல் வெல்த் ஜென்ரேட் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, 6-7% தான் பண்றோம்னா அதே தான் இன்ஃபிளேஷனுக்கு ஈக்குவலா தான் இருக்கு, நம்மளோட மணி வில் நாட் க்ரோ. ஸோ அதனால ஒரு 10-12% டார்கெட் பண்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகே. இப்போ நம்ம 4 types ஆஃப் பாண்ட்ஸ் பார்க்கலாம். ஒன்று வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸ் ஒன்று. இன்னொன்று வந்து பிரைவேட் செக்டார், நான் தான் சொன்னேன் கார்பரேட் பாண்ட்ஸ். ஸோ இன்னொன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற பாண்ட்ஸ் இருக்கு, அது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் கம்பெனி பாண்ட்ஸ், எப்படி கார்பரேட் கம்பெனிஸ் சொன்னல அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ் இஷ்யூ பண்ற பாண்ட்ஸ். ஸோ இந்த 4 பாண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்க வந்து மிக்சடா வச்சுக்கோங்க. ஒன்று வந்து கார்பரேட் பாண்ட்ஸ் வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற பாண்ட்ஸ் வச்சுக்கலாம், அப்புறம் கவர்மெண்ட் கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணி. இப்போ பவர் செக்டார்லாம் இருக்குல்ல, PSU பாண்ட்ஸ், அது வந்து இப்போ பவர் செக்டார்லாம் இருக்குன்னா அவங்க கொடுப்பாங்க பாண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 9.25%, 9% அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு 10 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4 இதுலையும் அப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரெட் அப் க்ராஸாக இருக்கும். உங்களோட ஏதாவது ஒன்று டிஃபால்ட் ஆனால் கூட யூ வில் நாட் லூஸ் என்டையர் மணி. அந்த 10 lakhs லூஸ் ஆகும். கண்டிப்பாக கவர்மெண்ட்ல போட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. கேன் பி ரெஸ்ட் அஷ்யூர்ட், ஒரு அமௌண்ட் போவே போகாது. ஒரு பிகினரா பாண்ட வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும், பாண்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா நான் கவர்மெண்ட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் பாண்ட், பட் ஆனா வெறும் கவர்மெண்ட் பாண்ட்ல பண்ணாம கொஞ்சம் கார்ப்பரேட் அதுலயும் தைரியம் வந்த பிறகு அப்புறமா அதுலயும் போடலாம். சோ 10 lakhs வச்சிருக்கேன், நான் வெறும் 10 lakhs ஃபுல்லா கவர்மெண்ட்ல போடாம
உங்களோட ஏஜும் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் ஆகிற கிட்ட டைமில் வரும்போதுலாம் கொஞ்சம் சேஃபரான பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறது பெட்டர். இல்லை நான் கொஞ்சம் எங்கே தான் இருக்கேன் 25-30 தான் இருக்கேன்னா அப்போ யூ கேன் டேக் ரிஸ்க். அதுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பாண்ட்ஸ் எடுத்தோம்னா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் பாண்ட்ஸ் ஒரு பெர்சன்டேஜ் வச்சுக்கிறது நல்லது. உங்களோட எங்கிட்ட 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா இதில் ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுல நத்திங் ராங். ஓகே, சரி, இப்போ நான் வந்து எப்படி பாண்ட்ஸ் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியுமா? ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து எப்படி வாங்குறது, எப்படி பாண்ட்ஸை வாங்குறது அப்படின்னு. ஒன்று வந்து ஆர்பிஐ ரீட்டைல் அவங்க மூலயமா யூ கேன் பை பாண்ட்ஸ். இல்லைன்னா டிமேட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதில் வாங்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்தியா இன்ஃபோலைன் அதெல்லாம் வச்சிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எடல்விசஸ் நிறைய அவங்களே பாண்ட்ஸ் வரும். ஸோ யூ கேன் பை த்ரூ டிமேட் அக்கௌண்ட். இல்லைனா விண்ட் வெல்த் அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, அந்த பாண்ட்ஸ் வாங்குறதுக்காகவே ஆப்ஸ் இருக்குது. அது மூலியமாகவும் நீங்கள் வாங்கலாம். ஸோ 3 ways இருக்குது நீங்கள் பாண்ட்ஸ் வாங்குறது. நீங்கள் இதில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எவ்வளோ மினிமம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது கொஞ்சம் வேரி ஆகும். பட் ஆனால் ஜென்ரலி ஒரு 10,000 இருந்தால் கூட போதும். ஸோ நம்ம வந்து crore பற்றியாக இருக்கணும், 1 crore வச்சுக்கணும், அப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ இப்போ வீடு வாங்கினா தான் நம்ம நிறைய பணம் வேணும். ஓகேங்களா, ஸோ அதான் சொன்னேன் இல்லை, இப்போ நம்ம ஒரு 1 crore வீட்டில் தான் நம்ம 25,000 ஏர்ன் பண்ண முடியும். பட் ஆனால் இதில் பாருங்கள் ஒரு 30 lakhs இருந்தால் கூட போதும். 30 அஃப்கோர்ஸ் எல்லாரும் ஆர்கியூ பண்ணுவீங்க, அந்த 1 crore வீடு வந்து அப்ரிஷியேட் ஆகும், கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஒன்று இருக்கும்ல. பட் ஆனால் இதில் அது இருக்காது. ஸோ ரெண்டுத்தையும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 30 lakhs இருந்தாலே யூ வில் கெட் தட் 25,000, 23-24,000. எதுவும் பிரச்சனை இல்லை. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணுவோன்னா, மெயின்டெனன்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. யாராவது டெனன்ட் எப்போ வந்து என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியல. எதுவுமே இல்லை. காமாக பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் எவ்ரி மந்த் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். இல்லை ஓகே, நான் இப்போ பாண்ட்ஸ் வாங்குறேன், எல்லாத்தையுமே வந்து ஒரே டென்யூர்ல போட்டுட்டுமா? அந்த மாதிரி பண்ணுறத விட ஸ்ப்ரெட் பண்ணி போடலாம். ஸோ இப்போ லெட்ஸ் அஸ்யூம் நான் ஒரு 2.5 lakhs வந்து 25ல ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போடலாம். இன்னொன்று 26ல போடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா 25ல பண்ணும்போது ஒரு 3 year 10 yearல ஒரு பாண்டாக இருந்துன்னா 28ல வந்து அது மெச்சூர் ஆகும். ஸோ நமக்கு எப்போ தெரியல, எப்போ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம், ஏதாவது ஒரு அமௌண்ட் தேவைப்படலாம். ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒரே இப்போ 10 lakh இருக்குன்னா 10 lakhையும் எடுத்து ஒரு 7 year பாண்டில் போட்டிங்கன்னா ஒரு லெட்ஸ் அஸ்யூம் 26ல அப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு 2033ல தான் கிடைக்கும். ஸோ 2033 வரைக்கும் வேறு ஏதாவது அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் தெரியல, ஸ்டில் வந்து பிரேக் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். அதுக்கு ஏதாவது பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி போடுறது. 2.5 lakhs போடலாம். வேற 10 yearல போடலாம், 3 years போடலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ மெச்சூர் ஆச்சுன்னா இப்போ நீங்கள் லெட்ஸ் அஸ்யூம் நீங்கள் ஒரு 7% ஒரு 8%, 9% ஒரு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு கம்பெனியில் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் எடுத்த உடனே மெச்சூர் ஆனோன்னா நீங்கள் ஹையர் பர்சன்டேஜ் கூட போடலாம்ல. லாக் பண்ண வேண்டாம். ஒரே அமௌண்ட்டை ஃபுல்லாக எடுத்து ஒரே பர்சன்டேஜில் லாக் பண்ணாமல் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா யூ கேன் இன்வெஸ்ட்னா பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். வேற ஏதாவது ஒரு 10%, 11% வர மாதிரி. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் கொஞ்சம் வந்து வேற 10 yearல போடுங்க. ஸோ பாண்ட்ஸ்ல வந்துட்டு எனக்கு என்ன ரிஸ்க் இருக்கு? ஸோ கண்டிப்பாக எல்லா ப்ராடக்ட்ல ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ல இருக்க மாதிரி இதுலேயும் ரிஸ்க் இருக்குது கண்டிப்பாக. என்ன ரிஸ்க்குன்னு பார்த்தா கார்பரேட் பாண்ட்ஸில் டிஃபால்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கடன் கொடுக்குறோம், நம்ம ஃப்ரெண்டுக்கே கடன் கொடுக்குறோம், ஃப்ரெண்டு கடன் கொடுக்காம கூட இருக்கலாம். ஸோ அதே மாதிரி இது ஒரு கம்பெனி கொடுக்குறோம், அந்த கம்பெனி டிஃபால்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சுன்னா பாண்ட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நான் லெட்ஸ் அஸ்யூம் நான் ஒரு 1000 rupeesக்கு வாங்குறேன் அப்படின்னா ஒரு பாண்டோட ப்ரைஸ் 1000 rupees. அந்த மாதிரி நான் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா 100 பாண்ட் வாங்குறேன். ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி சொல்கிறேன். ஒரு பாண்ட் ப்ரைஸ் வந்து 1000 இருக்குன்னா 1000 இருக்காது. தட் குட் கம் டவுன் டு 950. அந்த மாதிரியும் ஆகலாம். அது ஒன்று இருக்குது. தேர்ட் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்குது. ஓகே, லிக்விடிட்டி ரிஸ்க்னு சொல்கிறது, இப்போ நான் ஷேர்ஸ் இருக்குது, நான் ஒரு 100 ஷேர் வாங்குறேன், நாளைக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னா நான் ஷேர்ஸை ஈஸியாக விற்றுருவேன். கரெக்டாக கொஞ்சம் கம்மி ரேட் ஆனாலும் விற்கலாம், இல்லைனா அதிகமாக போகும்போது விற்றுலாம். ஆனால் பாண்ட்ஸில் அப்படி கிடையாது. கொஞ்சம் அந்த செல்லர் கண்டுபிடிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். இட்ஸ் நாட் தட் ஈஸி அப்படியே டு செல் த பாண்ட்ஸ். ஸோ திடீர்னு உங்களுக்கு பணம் வேணும்னா அந்த லிக்விடிட்டி ப்ராப்ளம் ஆல்வேஸ் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 10 year பாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வந்து பாண்ட்ஸ் வந்து எனக்கு யாரோ 12% கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு 10 yearsலாம் போட்டுறாதீங்க. 10 years கூட பாண்ட்ஸ் வரும். ஓகேங்களா, ஆனால் 10 yearsலாம் போடாதீங்க. ஐடியலாக ஒரு ஸ்வீட் ஸ்பாட் பார்த்தா 3 years, 2 years, 3 years அந்த மாதிரி பாருங்க. ஏன்னா 3 yearsக்குள்ள உங்களுக்கு சப்போஸ் பணம் வேணும் அப்படின்னா கூட யூ கேன் டேக் இட் பேக். கரெக்டாக அது மெச்சூர் ஆகும்போது கிடைச்சிடும். சரி, இப்போ பாண்ட்ஸ்ல வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, யாருக்கு அதிக தேவை இருக்கும் இந்த மாதிரி பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றது? எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப தேவை இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பாக ரிட்டையர்ட் ஆன பீப்புள். கரெக்டுங்களா? இப்போ நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணுறோம், மந்த்லி ஒரு இன்கம் வருது, நம்ம சேலரி அக்கௌண்ட் ஹிட் ஆகுது அப்படின்னா சரியா ஒரு கேஷ் ஃப்ளோ வந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் இமேஜின் ரிட்டையர் ஆனவங்க இல்லை ரிட்டையர் ஆக போறாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆக போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டெடி இன்கம் வேணும். அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணோம்ல. ஒரு இன்கம் ஒரு 50,000, 1 lakh வந்துட்டு இருக்குன்னா அந்த 1 lakh வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணலாம். ஒன்று ரிட்டையர்ட் ஆனவங்க, இல்லை ரிட்டையர்மெண்ட்டை ரொம்ப க்ளோஸாக போகிறவங்க அந்த மாதிரி போகலாம். அதுக்கப்புறம் எனி ஒன் ஹூ வாண்ட்ஸ் a steady income, ஓகேங்களா, எவ்ரி மந்த். ஸோ எனக்கு வீடு வாங்க முடியல அப்படின்னா அவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஜென்ரலாக சொன்னேன்ல, செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்
தேர்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லிட்டு நிறைய பேர் வீடு வாங்குவாங்க. ஒரு வீடு அவங்க வச்சுக்கிட்டே வந்து இன்னொரு வீடு வாங்கி அதுல ரெண்ட் விட்டுட்டு அதுல இருந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ என்கிட்ட ஒரு 40 lakhs இருக்கு, நான் இஎம்ஐ எடுத்து பண்ணலாம், EMI லோன் வாங்கி எடுத்து பண்ணலாம். இப்ப நான் என்கிட்ட ஒரு 40 lakhs இருக்கு, நான் வந்து 40 lakhs கூட ஒரு 30 lakhs லோன் எடுக்கிறேன், ஒரு 70 lakhs கொடுத்து வீடு வாங்குறேன்னா அந்த 70 lakhs கொடுத்து வீடு வாங்கினீங்கன்னா 15,000 தான் 20,000 தான் ரெண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்க அந்த லோனுக்கு இஎம்ஐ தான் கட்டிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த 40 lakhs நம்ம அப்ஃப்ரண்டா பே பண்ணது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த 40 lakhs இதுல கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி, அதுக்கு நான் எல்லா 40 இதுல போடணும்னு சொல்லல, அஃப்கோர்ஸ் டைவர்சிஃபை பண்ணி போடலாம். இதுல ஒரு 20 lakhs அப்படி போட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் கம்பெனிஸ் இஷ்யூ பண்ற PSU பாண்ட்ஸ், அதுக்கப்புறமா கார்பரேட் பாண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி போட்டோம்னா அதுல இருந்து நம்ம ஒரு 9-10% பார்க்கலாம். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 40 lakhs போட்டாங்கன்னா ஒரு 9% அப்படின்னு வருதுன்னா ஒரு என்ன சொல்றது 33,000-34,000 வரும். கிரேட்ல பெட்டர் தென் ரெண்டல் இன்கம்ல 33,000 எவ்ரி மந்த் வருதுன்னா ஸோ யோசிச்சு பாருங்க. அந்த டைம்லலாம் வந்து இன்னும் ஏஜ் ஆச்சுன்னா இன்னும் பிரச்சனை. ஒரு அசெட்டை மேனேஜ் பண்றது அதெல்லாம் பார்த்தோன்னா இன்னும் கஷ்டமா இருக்கும். ஒரு ஃபிளாட்டோ ஏதோ ஒன்று மெயின்டைன் பண்ணோம்னா இது வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கும். சரி, இப்போ நிறைய பேரோட அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட கேள்வி என்னன்னா, நீ எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்க? சரி, நான் எங்க டேரக்டா இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்றது நான் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் போடும்போது நான் என்னோட ரிஸ்க் கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன், கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன் வரணுன்ற மாதிரி. இதுல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நீங்க அதை நான் சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கம்மியாயிடுச்சு, எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரல, இல்லைன்னா அவங்க டிஃபால்ட் பண்ணிட்டாங்க இதான் சொல்றேன்னா நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸோ அதனாலதான் நான் வந்து எந்த பாண்டின் போடல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் வந்து அந்த ஹவுஸ்ல போட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இன்ஃபோலைன் ஹவுஸ் அந்த அவங்களதுல போட்டிருக்கேன், அது மாதிரி எடல்விசஸ்ல போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் நிறைய பாண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் அவங்களோட எக்ஸாக்டானதை வந்து நான் சொல்ல முடியாது, ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களே உள்ள நிறைய வச்சிருக்காங்க, நிறைய பாண்ட்ஸ். ஓகே, சோ யாரோட ரிஸ்கையும் நீ எடுத்துக்க விரும்புற? ஆமா, சோ எல்லாருமே யார் சொன்னாலும் நீங்களும் பண்ணாதீங்க. நானும் இல்லை, யாருமே இல்லை. யாராவது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர் சொன்னாலும் சரி, இல்லை ரொம்ப நாலேஜபிள் பர்சன் சொன்னா கூட அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்க உங்களோட ரிசர்ச்சை பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி டு ரிசர்ச் தீஸ் டேஸ். அந்த கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கலாம், என்ன பண்றாங்க, அவங்க எப்படி, அவங்களோட பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு. அது ஏதோ ஆப் பத்தி சொல்லுவே, அதை பத்தி பேசவே இல்லை. என்ன விண்ட் ஆப்பா? இல்ல அது விண்ட் ஆப் வந்து அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுல இருக்கும் டீடைல்ஸ் இருக்கும், அவங்களோட எவ்வளோ கேபிட்டல், எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ ரைஸ் பண்ண போறாங்க. அந்த விண்ட் ஆப்ல டீடைல்ஸ் இருக்கும். டீடைல்ஸ் அதான் டீடைல்ஸ் எவ்வளோ அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் இருக்கும். அவங்களோட ரேட்டிங் ஏஜென்சி ஏதாவது ரேட்டிங் கொடுத்தாங்கன்னா அது செக்யூர்ட் பாண்டா இல்லை நான் செக்யூர்ட் பாண்டா, இல்லை அது எவ்வளோ ரிஸ்க் இருக்கு, அந்த AAA ரேட்டிங் அதெல்லாம் இருக்கும். பட் ஸ்டில் நீங்க நான் வென் ஐ சே ரிசர்ச்னா அந்த கம்பெனியை பத்தி நீங்களா போய் பாருங்க. இப்படி ஒரு இன்டர்வியூ போறோம், இன்டர்வியூ ஒரு கம்பெனில இருந்து என்ன பண்ணுவோம், கிளாஸ் டோர்ல போய் ரிவ்யூ பார்ப்போம். கரெக்டா அந்த கம்பெனில தெரிஞ்சவங்க யாராவது ஒர்க் பண்றாங்களா, அந்த கம்பெனியோட கல்ச்சர் எப்படி அப்படிலாம் கொஞ்சம் நம்ம பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லையும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவோம். அந்த கம்பெனி எப்படி, அவங்களோட மேனேஜ்மெண்ட் எப்படி, அது கூட பாருங்க. மேனேஜ்மெண்ட் அடிக்கடி மாறி இருக்காங்களா, இல்லை அவங்க ஸ்டெடியா இருக்காங்களா, இல்லை அவங்கள பத்தி அவங்களோட கிரெடிபிலிட்டி எல்லாம் கூட பத்தி பார்க்கலாம். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரிஸ்க். ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ எஸ், நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பாண்ட்ஸை சொல்லி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பலை. இதுதான் பதில். சரி, முடிச்சுக்கலாமா? ஸோ ஆன க்ளோசிங் நோட் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் வந்து வில் கிரியேட் வெல்த், பாண்ட்ஸ் வந்து வில் ப்ரொடெக்ட் யுவர் வெல்த் அப்படி சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஹையர் ரிட்டர்ன்ஸ்க்காகவே சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்டாக்லையும் போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுலேயும் போடுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, பாண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுவும் கொஞ்சம் ஸ்டெடி இன்கம்காக. ஸோ இதுதான் நான் வந்து ஒரு க்ளோசிங் இதுவாக சொல்லுவேன். ஸோ ரெண்டுத்துலையும் போடுங்க. ஐ திங்க் இதுதான் நான் சொல்கிறேன். ஒரு 100 rupees இருந்ததுன்னா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு 4-5 இடத்துல போடுங்க. கோல்டு வாங்குங்க, இட் இஸ் ஸ்டில் ஃபைன். ஓகேங்களா? ஸோ அதுவும் வாங்குங்க. இந்த டைம்ல கோல்டா வாங்கலாம், இட் இஸ் ஓகே. கோல்டு ஏற தான் போகுது, எல்லாமே வந்து ஃபுல்லாக குறைஞ்சிட போகிறது இல்லை. ஸோ வந்து ஆல்வேஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா அசட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. மல்டி அசெட் அதான் சொல்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ பாண்ட்ஸ் பத்தி இவ்வளவுதாங்க. பாண்ட்ஸ்ல இருந்து நாங்க மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்தோம். பாண்ட்ஸ் பத்தி இவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல நாங்க வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் கொடுங்க. இட் வில் ஹெல்ப் அஸ். அடுத்தது உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த வீடியோஸை நாங்கள் சீக்கிரமா ரெடி பண்ணி கொண்டு வரோம். தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி உங்களை மீட் பண்றோம். Until then, it's bye from Jemima. Bye, Dilip.